ஸ்டார்லிங் குருவிகளின் இந்த குழு நடனத்துக்கு ஒப்பான ஒரு பிரம்மாண்டத்தை எந்த ஒரு மெகா பட்ஜெட் படத்திலுமே நீங்கள் பார்த்திருக்க முடியாது. 50,000 ஸ்டார்லிங் குருவிகள் ஒரு சேர அசாத்திய வடிவங்களை வானில் உருவாக்குவது இயற்கையின் அதிசயங்களில் ஒன்று. ஆங்கிலத்தில் மெர்மியூரேஷன் என்று சொல்லப்படும் இந்த குருவி நடனம் எத்தனை நடக்கிறது என்பதோ ஏன் நடக்கிறது என்பதோ நமக்கு தெரியாது. வேட்டையாட வரும் பெரிய பறவைகளை தவிர்ப்பதற்கா, அல்லது எந்த இடத்தில் உறங்கப் போகிறோம் என்பதை மற்ற பறவைகளுக்கு அடையாளம் காட்டுவதற்கா தெரியவில்லை. பதிலறிய கிளாஸ்டர் பல்கலைக்கழகம் புதிய ஆராய்ச்சிகளை நடத்துகிறது. அது சரி, குருவிகள் எப்படி பறக்க இந்த வடிவங்கள் உருவாகின்றன? ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு பறப்பது மட்டுமல்லாது, குருவிகள் வானில் ஒரு பேலே நடனத்தையே அரங்கேற்றுகின்றன. சட்டென சேரவும் பிரியவும் சுற்றவும் ஒரே பாணியில் நகரவும் செய்கின்றன என்கிறார் அவர். மக்கள் தாம் பார்க்க நேரும் குருவி நடனங்களை பதிவு செய்வதற்கான இணைய பக்கம் ஒன்றை கிளாஸ்டர் பல்கலைக்கழகம் ஆரம்பித்திருக்கிறது. அதில் கிடைக்கும் தரவுகளை வைத்து எங்கே, எப்போது, ஏன் இந்த நடனங்கள் அரங்கேறுகின்றன என்பதை அவர்கள் கண்டறிய முயல்வார்கள். பிரிட்டனில் ஸ்டார்லிங் குருவிகளின் எண்ணிக்கை கடந்த 40 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 80% குறைந்து விட்டிருக்கிறது. இந்த ஆராய்ச்சியின் வழியாக அவற்றின் அழிவை தடுக்கவும் நாம் வழி தேடலாம். தவிர இந்த பறவைகள் தங்குகின்ற இடத்துக்கு கீழே வாழ நேர்பவர்கள் நாசூக்காக அவற்றை நகர்த்துவதற்கும் வழி கண்டுபிடிக்கலாம்.